ஓம் சாந்தி. ஹிந்தி பேசலாம். இப்போ நம்ம ஹிந்தியில் இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் நவுன்ஸில் எதெல்லாம் ஆண் வார்த்தைகள் எதெல்லாம் பெண் வார்த்தைகள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆயே ஹம் ஷுரு கரேங்கே. வாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். பெயர் சொற்கள் அப்படின்னா ஹிந்தியில் சங்க்யா. சங்க்யா அப்படின்னா நவுன்ஸ் பெயர் சொற்கள். இப்போ இதில் எதெல்லாம் பூலிங் அப்படின்னா ஆண் வார்த்தைகள், ஸ்திரீலிங் அப்படின்னா பெண் வார்த்தைகள். இதெல்லாம் ஆண் வார்த்தைகள், இதெல்லாம் பெண் வார்த்தைகள்னு பிரிச்சிருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயே ஹம் ஜானே. ஜானே அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பெண்களுக்குரியது ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்கள்லாம் 3 எழுத்துக்கள் ஈ முடியணும். அடுத்து வட்டு, ஹட்டு, டா. அந்த சீட்டால் முடிகிற எல்லா வார்த்தையும் பெண் வார்த்தையாக தான் இருக்கும். அதே மாதிரி 2D கால முடிகிற வார்த்தையெல்லாம் பெண் வார்த்தையாக தான் இருக்கும். இந்த 3 எழுத்தும் பக்கா பண்ணிக்கோங்க. ஈ, அடுத்து சீட்டா, அடுத்து 2D கா. இந்த வார்த்தை முடிகிறது பெண் வார்த்தைகள். அடுத்து 2வது ஈ சவுண்டில் முடியக்கூடிய ரொட்டி, தொப்பி, நதி, சிட்டி, அது மாதிரி சுட்டி, எதெல்லாம் ஈ சவுண்டு முடியுதோ அது மாதிரி பசி, நம்ம தாகம் எடுக்குது, பியாஸ், இஸ்ன்னு முடியுதுல்ல, அதுலேயும் கொஞ்சம் வார்த்தைகள் பெண் வார்த்தைகள். உதாசீனமாக இருக்கிறது உதாசி, ராத்து, இரவு, பாத்து, பேசுகிறது, அந்த மாதிரி வார்த்தைகளும் பெண் வார்த்தைகள். இப்போ நானி பாட்டி, பேட்டி மகா, மாமி, பீபி, பாபி. பீபின்னா நம்மளோட ஒய்ஃபு, பாபின்னா அண்ணி, தீதி அக்கா. அது மாதிரி பெண்களை குறிக்கிற எல்லா வார்த்தைகளும் பெண் வார்த்தைகள். பாஷைகள் 3வது பாஷைகள் பெண் வார்த்தைகள். நதிகள் பெண் வார்த்தைகள். தேதி, திதி பெண் வார்த்தை. நட்சத்திரங்களில் பெண் பெயர் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோஹிணி, சித்ரா, அதெல்லாம் பெண் வார்த்தைகள். பெண் பெயருடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பெண் வார்த்தைகள். அனிமல்ஸு, பேர்ட்ஸ்லையும் மைனா, கோயல், குயில் 2 பறவையில் பெண் வார்த்தையாக இருக்குது. மீதியில் மக்கி, ஈ, மச்சலி, மீன், தித்திலினா வண்ணத்துப்பூச்சி, பட்டர்ஃப்ளை. அதில் ஏற்கனவே ஈ இருக்குது, அதனால் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஈ இருக்கிறதுலையும் இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸில் ஈ இருந்தால் இப்போ மொத்தமாக சமூகமாக நிறைய பேரை குறிக்கும் இல்லையா. சேனா, சபா, அது மாதிரி மொத்தமாக கூட்டம். வீடு, கக்ஷா பெண் வார்த்தை. சந்தான்கிற வார்த்தை பெண் வார்த்தை. அடுத்து புஸ்தகத்தோட பெயர்கள் எல்லாமே பெண் வார்த்தை. ஆகாரங்களில் சாப்பாடில் லாஸ்டில் ஈன்னு முடிகிறது. சப்ஜி, ரொட்டி, சப்பாத்தி, பூரி. அப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக தால், பருப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி ஈன்னு முடிகிற இட்லி, சட்னி எல்லாமே பெண் வார்த்தைகள். உடல் உறுப்புகளில் எதெல்லாம் பெண் வார்த்தைனா கண், அடுத்து மூக்கு, நாக்கு, நம்மளோட இமை, விரல், அடுத்து ஏடினா குதிகால். நகை அணிஞ்சுக்கிறோம் இல்லையா, நகைகள், கொலுசு, பொட்டு, சீப்பு, மூக்குத்தி எல்லாமே பெண் வார்த்தைகள். ட்ரெஸ்ஸு, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே பெண் வார்த்தைகள் தான். சாரி, சல்வார் கமீஸ், சுடிதார், தோத்தி, தோப்பி, பேண்ட்டு, சட்டை எல்லாமே பெண் வார்த்தைகள். டை, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம்
அதில் ஈன்னு முடிகிறதெல்லாம் பெண் வார்த்தைகள். அப்புறம் லவங்கப்பட்டை சொல்லுவோம், லவங்கம். அடுத்து மிர்ச்சி, வற்றல், தனியா, மல்லி, இலாய்ச்சி, ஏலக்காய், அஜ்வாயின், ஓமம், சோம்பு, டீ, காஃபி, இதெல்லாம் பெண் வார்த்தைகள். ராசியிலையும் எல்லா ராசியும் பெண் வார்த்தை. கும்பம், மீனம், துலாம். இப்போ நீங்கள் தமிழில் ஒருக்க திரும்ப சொல்லி பாருங்கள். தமிழ்லேயும் சொல்ல அடுத்து நமக்கு ஹிந்திலையும் மீனிங் புரிய ஆரம்பிக்கும். தமிழில் இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம். फिर मिलेंगे। ओम शांति। शुक्रिया।